திருச்சி சிட்டியில பரபரப்பான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எடமலைப்பட்டிப்புத்தூர் பகுதியில தெட்டமலைன்ற ஏரியால ஒருத்தரை கடத்தி கொண்டு வந்து 2 நாளா அடித்து துன்புறுத்துறதா காவல்துறையினருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதன் அடிப்படையில காவல்துறையினர் விரைந்து சென்று அங்க பாக்குறாங்க. அங்க பார்க்கும் பொழுது அங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து 10 பேர் தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடின உடனே உள்ள போய் பார்த்தாக்க ஒரு இளைஞன், 22 வயசு இளைஞன், அவன் ரொம்ப சோர்வாகவும் அடி வாங்கி படுத்து கிடந்துருக்கான். காவல்துறையினர் உடனே அவனை மீட்டு அவருக்கு முதல் உதவி கொடுத்துட்டு விசாரணை நடத்துறாங்க, யாரு என்ன ஏதுன்னு. அந்த விசாரணையில அந்த பையன் மணப்பாறை பகுதியை சேர்ந்த பையன், வயசு 22, கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிச்சு வர்றாப்புல. இந்த நிலைமையில அந்த பையன் மேலும் ஏன் உங்களுடைய இங்க கொண்டு வந்தாங்க அப்படின்ற முறையில போலீசார் விசாரணை நடத்துறாங்க. அப்படி விசாரணை நடத்தும் போது மட்டும்தான் தெரிய வருது, போதை பொருள், அதாவது போதை மாத்திரை மொத்த விற்பனை கூட்டம் கொத்தமங்கலம் பகுதியில் இருந்து இயங்குவதாக தெரிய வருது போலீசாருக்கு. இதை பற்றி விசாரணையை நடத்தும் போது அந்த காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது அங்கு 2 வாகனம் கிடைச்சிருக்கு. அதை விட்டுட்டு தான் இவங்க எல்லாருமே ஓடி இருக்காங்க. அந்த வாகனத்தையும் கைப்பற்றி காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அங்க இருக்கு. இந்த பையனை அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதை பத்தி விசாரிக்கிறதுக்கு டிஎன்எஸோட விசாரணை குழு களத்துல இறங்குச்சு. அந்த கள விசாரணையில தெரிய வந்தது, இது தொடர்ந்து ரொம்ப நாளாவே இது நடந்துகிட்டு வருதான். அந்த பகுதியில இப்படி ஒரு பகுதியில சிட்டிக்குள்ள இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது ரொம்ப மன வருத்தம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியா தான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த விற்பனை நடக்கிறது காவல்துறைக்கு தெரியலையா? இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. மொத்த விற்பனையே திருச்சியில இருந்து தான் போய்கிட்டு இருக்குன்றத எந்த வகையில நம்மளால நம்ப கூட முடியல. ஆணையர் அவர்கள் பல சட்ட திட்டங்களையும் போட்டு தவறு செய்த காவல்துறையினர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதையும் மீறி இந்த தகவல் உயர் அதிகாரிகளுக்கு யாருக்குமே போகல. இதுதான் மொத்த ஏரியா, மொத்த விற்பனையாளர் ஏரியாங்கிறது, கொத்தமங்கலம் மொத்த விற்பனையாளர்கள் ஏரியாங்கிறது உயர் அதிகாரிகளுக்கு இதுவரை தெரியப்படுத்தவில்லை, தெரியாம இருந்திருக்கு. இது ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்குதான். மேலும் விசாரணையில 2 நாளுக்கு முன்பு ஊசி போடுறது, போதை மாத்திரை இது பண்றதை பற்றி ஒருத்தர் தகவல் கொடுத்திருக்கிறார். அந்த தகவலின் அடிப்படையில் இருவரை கைது பிடிச்சு கொண்டு வந்து காவல் நிலையத்துக்கு ஒப்படைச்சிருக்காங்க. அந்த காவல் நிலையத்திலிருந்து அவரை இரவு நேரம்ன்றதுனால அனுப்பிச்சிட்டு நாளை காலையிலேக்கு வாங்கன்னு சொல்லி காவல்துறையினர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. போனவனுங்க என்ன தகவல் கிடைத்தது என்று தெரியாது, யார் இந்த தகவலை போய் புகாரை கொடுத்ததுன்றதை தெரிஞ்சு வச்சு அவங்கள அதுல ஒருத்தரை 2 பேர் சேர்ந்து புகார் கொடுத்திருக்காங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தரை இன்னைக்கு அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிருக்காங்க. தாக்குதல் பெரிய அளவில் நடந்தது. அப்போ பொதுமக்களோ இல்ல யாராவது காவல்துறையினருக்கு போய் இந்த மாதிரி புகார் கொடுத்தால், இப்படி தாக்குதல் நடத்துவது நடந்தா எப்படி புகார் மனுவை வாங்குவாங்க, எப்படி புகார் மனுவை கொடுப்பாங்க? இதையும் கொஞ்சம் யோசிக்கணும், யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. காவல்துறையை நம்பி புகார் கொடுத்தால் அது வெளியே கசியுதுன்னா யாருடைய பொறுப்பு? மேலும் புகார் கொடுக்கிறவங்களோட தகவலை பற்றி வெளியே தகவல் போகும்போது நடக்கக்கூடிய விபரீதத்தை காவல்துறையினர் புரிஞ்சுக்கணும். ஆகையால ரொம்ப நிதானமா இதை செயல்பட வேண்டிய விஷயமாக இருக்கு. ஆணையர் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. மேலும் இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிட்டியில உளவு பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த உளவு பிரிவுக்கு தெரியாம எதுவுமே நடக்காதுங்கிறது விஷயம்.
ஆனா அப்படி இருக்கும் போதும் மொத்த விற்பனை அந்த கொத்தமங்கலம்னா கூடிய எடமலைப்பட்டி புது பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மொத்த விற்பனை நடக்கிறது அங்க செயல்படும் உளவு பிரிவுக்கு தெரியுமா தெரியாதா? இதை ஆணையர் அவர்கள் உடனே என்னன்னு பாருங்க, பார்த்து நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது பெரிய அளவுல போகாம இனிமே தடுத்து நிறுத்த முடியும்.